ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்மிகா கிச்சனட். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு 1/2 கிலோ வாவல் மீனை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இப்படி நம்ம பண்ணதுனால மீனில் இருக்க அழுக்கு எல்லாமே சுத்தமாக நீங்கி மீன் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. 4 வரமிளகாவை இது மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 100 கிராம் சாம்பார் வெங்காயம், 50 கிராம் வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. 4 பெரிய தக்காளியை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு இது மாதிரி புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ஒரு 100 ml நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பால் 100 ml எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா பொரிய விடலாம். நம்ம கிள்ளி போட்டிருக்கோம் பார்த்திங்களா வரமிளகா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பொடியும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த மாதிரி வரணும்னா போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டதுமே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம மீன் குழம்பு பொடி எதுவுமே போடலைங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் மட்டும்தான் போடுறோம். எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கிற பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க பொடி எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா பிரிஞ்சு எண்ணெய் மிதந்து வரும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓரத்தில் இருக்க மசாலாஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க பொடி, புளி இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நம்ம மீனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் அளவாகவே போட்டுக்கலாம். இப்போ
இப்போ நல்லாவே குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள் மீன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நம்ம உப்பு போட்டு கழுவுறதுனால அதில் இருக்க அழுக்கெல்லாம் நீங்கி இது மாதிரி நல்லா சுத்தமாக பளிச்சுட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நம்ம மீன் துண்டு போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட தேவையில்லை. மீன் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீன் உடஞ்சிராமல் மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வாவல் மீன் கிடச்சனால நான் அதை போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மீன் வேணாலும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.